அரசு ஊழியர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு அதில் அரசாங்கம் 4% வட்டியை ஏற்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு வகைகளில் வீடுகள், பாதைகளை நிர்மாணிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்களுக்கு சலுகை அடிப்படையிலான கடன் வழங்க 96,000 மில்லியன் ஒதுக்கியுள்ளோம். கிராமிய இளைஞர்களுக்கு தமது திட்டங்களை முன்வைத்து பணம் பெறலாம். வங்கிகளினூடாக கைத்தொழில்களுக்கு கடன் வழங்க ஆலோசனை வழங்கியுள்ளோம். 73,000 பேரை அரசு சேவைக்கு உள்வாங்க அனுமதி கிடைத்துள்ளது. 23,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். போலீசிற்கு 10,000 பேரை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். இந்த வகையில் பொருளாதார வெற்றியை கிராமங்கள் வரை விஸ்தரிக்க பல்வேறு திட்டங்களை தயாரித்து வருகிறோம். டிட்வா சூறாவளியின் போது வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருந்தது. டிட்வாவிற்காக மேலும் 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கினோம். இழப்பீடு வழங்கும் தொகையை அதிகரித்தோம். இதற்காக பணம் அச்சிடவில்லை. திரைசேரியில் இருக்கும் நிதியை பயன்படுத்தப்பட்டன. திரைசேரிக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பணத்தையும் பெற நடவடிக்கை எடுத்து வருகிறோம். வறுமையை ஒழிக்க வேண்டும். வறுமை என்பது சமூக அவலமாகும். பொருளாதாரத்தின் நன்மைகள் மக்களை சென்றடைய வேண்டும். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தோம். இந்த வருட சம்பள அதிகரிப்பிற்கு 11,000 கோடி ஒதுக்கியுள்ளோம். இந்த சமூக அவல நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதில் நம் அனைவருக்கும் பங்கு உண்டு. இந்த விடயத்தில் பூரண அளிப்பு பத்திரம் வழங்குவதை ஒரு தனித்துவமான வாய்ப்பாக குறிப்பிடலாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.